ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசனில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு டிவி ஷோவில் இருந்து தான் நான் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நோட்டீஸ் பண்ணேன். பட் அது என்ன பர்டிகுலர் டயலாக், அந்த ஸ்பெசிஃபிக் டயலாக் நான் மறந்துட்டேன். அதனால என்னால் அந்த கிளிப்பிங்கை தேடி எடுக்க முடியல. பட் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்காக நான் 5 எக்ஸாம்பிள்ஸ் டீச் பண்ண போகிறேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் லெசன். ஆல்ரைட், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அன்றாடம் பயன்படுத்தும் வார்த்தைகளை கற்றுக்கொள்வது உங்கள் ஆங்கிலத்தை இயல்பானதாக ஒலிக்க செய்கிறது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எவ்ரிடே யூஸ் பண்ற வேர்ட்ஸை லேர்ன் பண்றது நம்மளோட இங்கிலீஷை ரொம்ப நேச்சுரலா சவுண்ட் ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுடைய சப்ஜெக்டா ஒரு ஜெரண்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ண போறோம். ஜெரண்ட்னா என்ன? verb plus ing தான் ஜெரண்ட், கரெக்டா? ஸோ verb plus ing வச்சு தான், அதாவது ஏதாவது வாக்கிங், டாக்கிங், லேர்னிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு verb plus ing சென்டென்ஸோட பிகினிங்ல வரும். பக்கத்துல நவுன் ஏதாவது வரும். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause எழுத போறோம். இது என்டையர் திங், இந்த ஜெரண்ட் ஃப்ரேஸ் பிளஸ் adjective clause இது எல்லாமே இந்த சென்டென்ஸோடைய சப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இந்த சென்டென்ஸோடைய வேர்பை எழுத போறோம். ஓகே, அதுக்கப்புறம் ரிமைனிங் சென்டென்ஸ் எழுத போறோம். ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்குற எக்ஸாம்பிள்ல பாருங்க, சொற்களை கற்றுக்கொள்வது அப்படின்னு இருக்கு, லேர்னிங் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி என்ன adjective clause வந்திருக்குன்னு பாருங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். லேர்னிங் வேர்ட்ஸ் தட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் எவ்ரி டே. ஓகே, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்னா, நம்ம இங்கிலீஷை நேச்சுரலா சவுண்ட் ஆக்கும்னு சொல்லியிருக்கோம். மேக்ஸ் யுவர் இங்கிலீஷ் சவுண்ட் நேச்சுரல். ஓகே, லேர்னிங் வேர்ட்ஸ் தட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் எவ்ரி டே மேக்ஸ் யுவர் இங்கிலீஷ் சவுண்ட் நேச்சுரல். ஸோ சென்டென்ஸுடைய சப்ஜெக்டா இந்த ஜெரண்ட் ஃப்ரேஸும் இந்த adjective clauseம் ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம மெயின் வேர்ப் எழுதியிருக்கோம், மேக்ஸ். அதுக்கப்புறம் ரிமைனிங் சென்டென்ஸ் வந்திருக்கு. சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட்ல ஜெரண்ட் ஃப்ரேஸ்க்குள்ள இருக்கிற அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி adjective clause வந்திருக்கு. ஆல்ரைட், சரி, இன்னைக்கு பார்க்க போற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெளிவா புரியும். செகண்ட் எக்ஸாம்பிள் போலாம். ட்ரூ ஸ்டோரிஸ் பேஸ் பண்ண மூவிஸ் பார்க்கறது என்னை எப்பவுமே இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, மூவிஸ் பார்க்கறது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? வாட்சிங் மூவிஸ், அவ்வளவுதான். இங்க மூவிஸை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு adjective clause எழுத போறோம். என்ன வந்திருக்குன்னா, உண்மை கதைகளை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்கள், மூவிஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாமா? வாட்சிங் மூவிஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோம்னா, என்னை எப்பவுமே இன்ஸ்பயர் பண்ணும், எனக்கு ஊக்கம் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ஸ் மீ. ஓகே, வாட்சிங் மூவிஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ஸ் மீ. ஸோ இங்கே நீங்கள் ஒரு நோட் பண்ணணும், மூவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நவுன் இருக்கு, அந்த நவுன் ப்ளூரல் நவுன். அது பக்கத்தில் எழுதியிருக்கிற adjective clauseல இருக்கிற verb பார்த்தீங்கன்னா ஆர்ன்ற ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த என்டையர் சப்ஜெக்ட் ஜெரண்ட் ஃப்ரேஸ் பிளஸ் தி adjective clause இது எல்லாம் சேர்ந்து ஒன் சிங்கிள் யூனிட் தான், ஒரு ஆக்ஷனை தான் சொல்றோம். படம் பார்க்கறது, கரெக்டா? படம் பார்க்கறது என்னை இன்ஸ்பயர் பண்ணுது. படம் பார்க்கறதுன்றது ஒரே ஒரு ஆக்ஷன் தான். ஸோ இட் அது ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இட்டுக்கு நம்ம verb plus எஸ், அதாவது சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்க இன்ஸ்பயர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வாட்சிங் மூவிஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது verb எழுதியிருக்கிறோம், இன்ஸ்பயர்ஸ் மீ. எப்போதுன்றதுனால ஆல்வேஸை நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ஸ் மீ. ஓகே, ஆல்ரைட். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களை மோட்டிவேட் பண்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுடைய கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஸ்பெண்டிங் டைம் வித் பீப்புள். கரெக்டா? பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது இங்கிலீஷ்ல ஸ்பெண்டிங் டைம் வித் பீப்புள். பீப்புள் டிஸ்கிரைப் பண்ணி என்ன adjective clause சொல்லியிருக்கோம்னா, உங்களை மோட்டிவேட் பண்ற பீப்புள். கரெக்டா? ஸ்பெண்டிங் டைம் வித் பீப்புள் who motivate you தான், motivates சொல்லக்கூடாது. people plural noun, so இங்க plural verb, motivate தான் சொல்லணும். with people who motivate you increases your confidence. Okay, spending time with people who motivate you increases your confidence. so இதுக்கு முன்னாடி சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கேயும். அங்க இருக்கிற நவுன் ப்ளூரல்ல இருக்கிறதுனால adjective clauseக்குள்ள இருக்கிற verb plural verb-ஆ எழுதியிருக்கோம், motivateன்னு. ஆனா இந்த என்டையர் சப்ஜெக்ட் சிங்குலர் யூனிட் தான். பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஆக்ஷனை தான் நம்ம சொல்லியிருக்கோம், இட்ன்றது தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அதனால தான் இங்க இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ வேர்ப் சிங்குலர்ல எஸ் சேர்ந்து இருக்குங்க, ப்ளூரல்ல எஸ் சேர்க்காம இருக்கும். நவுன் சிங்குலர்ல தனியா இருக்கும்,
ப்ளூரல்ல எஸ் சேர்த்திருக்கும். கரெக்ட்டா? So spending time with people who motivate you is the subject of this sentence and the verb is increases your confidence. The remaining sentence, that is the object of increases. Okay? சரி, ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களை அழகா ஃபீல் பண்ண வைக்கிற க்ளோத்ஸ் வேர் பண்றது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இருக்கு. பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. Wearing clothes that make you feel beautiful improves your self confidence. இங்கேயும் clothesன்ற plural noun இருக்கு. ஸோ adjective clauseக்குள்ள வந்திருக்கிற verb plural formல makeன்னு இருக்கு. And in the entire subject is a single unit. So improves your self confidence. Okay? Alright. And the last example for today is நிறைவேற்ற முடியாத ப்ராமிசஸை கொடுக்கறது உங்களுடைய ரெப்யூட்டேஷனை எஃபெக்ட் பண்ணும் ஒரு டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ ப்ராமிசஸ் கொடுக்கறது அப்படின்றது இங்கிலீஷில் மேக்கிங் ப்ராமிசஸ்ன்னு சொல்லணும். ஓகே, கிவிங் ப்ராமிசஸ் கிடையாது, மேக்கிங் ப்ராமிசஸ். நிறைவேற்ற முடியாதது அப்படின்னு சொல்றத தட் யூ கெனாட் கீப். ஓகே, ஒரு வார்த்தையை நம்ம நிறைவேற்ற முடியாது, வார்த்தையை காப்பாத்தது, இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல கீப் யோர் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேக்கிங் ப்ராமிசஸ் தட் யூ கெனாட் கீப் டேமேஜஸ் யோர் ரெப்யூட்டேஷன். ஓகே, உங்க நல்ல பேருன்னு சொல்றத ரெப்யூட்டேஷன்னு சொல்லலாம். ஓகே, மேக்கிங் ப்ராமிசஸ் தட் யூ கேனாட் கீப் டேமேஜஸ் யோர் ரெப்யூட்டேஷன். ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் இதுதான். ஜெரண்ட் ஃப்ரேஸ் பிளஸ் an adjective clause and the main verb and the remaining sentence. Okay, இது ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், but it is a very powerful and very useful sentence structure that you can use in your daily life conversation. Thank you so much for watching this lesson till the very end. இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்களோட ஓன் சென்டென்சஸ் காமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால கண்டிப்பா சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். I'll see you all in the next lesson. Till then, take care and bye.